சிவம் சாய் அகாடமி, எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்புல டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ள தேப்போ மீனாட்சி சுந்தரனார் என்ற தலைப்பிலிருந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட 40 வினாக்களை பார்க்க போறோம். இந்த ஒரே ஒரு வகுப்பு நீங்க பார்த்துட்டா போதும். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பற்றி நமக்கு எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மால் மிகச்சரியாக பதிலளிக்க முடியும். வாங்க நேரடியாக வகுப்புக்குள்ள போயிடலாம். முதல் கேள்வி, கூற்று. தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புது வகையான ஆராய்ச்சி நூல். இது சரியான கூற்றா என்றால் சரியான கூற்று. தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் ஆராய்ச்சி நூல்களிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்தது காணல் வரி என்ற ஒரு ஆராய்ச்சி நூல் தான். இப்ப இது சரியான கூற்று. சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கிச் செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார். அதாவது சிலப்பதிகாரம் என்ற காப்பியமே காணல் வரி என்ற பகுதியை மையமாக வைத்துதான் இயக்கப்பட்டுள்ளது, எழுதப்பட்டுள்ளது என்ற ஒரு புது வகையான ஆராய்ச்சியை இந்த நூலில் மேற்கொண்டிருக்கிறார் என குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுவும் சரிதான். இப்ப 2 கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் ஏ சரியான விடை. இரண்டும் சரி. அடுத்த கேள்வி பாருங்க. தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை என்ன? குடிமக்கள் காப்பியம். என்ன காப்பியம்? குடிமக்கள் காப்பியம் என்ற தலைப்பில் அவர் கட்டுரை எழுதினார். சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, சரியான விடையை கண்டுபிடிங்க பார்க்கலாம். திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? மிக மிக முக்கியமான கேள்வி. திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? ஆய்வு என்றாலே நம்ம தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். என பல்வேறு ஆய்வு கட்டுரைகளை அவர் எழுதியிருக்கார். சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்க. நூலையும் ஆசிரியரும் பொறுத்து சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரியான விடையை கண்டுபிடிங்க. வினோத ரச மஞ்சரி இந்த நூலின் ஆசிரியர் வீராசாமி. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் இந்த நூலின் ஆசிரியர் திருவிக. அக்கரை சீமையிலே இந்த நூலின் ஆசிரியர் சோமு. காணல் வரி என்ற நூலின் ஆசிரியர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். சரியான விடை ஆப்ஷன் சி. 3, 4, 2, 1. அடுத்த கேள்வி பாருங்க. சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழறிஞர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இப்ப தேப்போ மீனாட்சி சுந்தரனார் என்பவர் வேறு, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் என்பவர் வேறு. இரண்டையும் ஒன்றென பல பேர் பாத்தீங்கன்னா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பல ஆசிரியர்களே அப்படிதான் சொல்லி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இருவரும் வெவ்வேறு. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்தது 1815. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பிறந்தது 1901. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் மேலுள்ள பற்றின் காரணமாகத்தான் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவருடைய அப்பா அவருக்கு மீனாட்சி சுந்தரம் என்ற பெயரையே வைத்தார். பொன்னுசாமி என்பவர் தான் தேப்போ மீனாட்சி சுந்தரனாருடைய தந்தையார். அவர் யார் மீது பற்று கொண்டவர்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர் மீது பற்று கொண்டவர். அந்த பற்றின் காரணமாகத்தான் தன்னுடைய மகனுக்கு மீனாட்சி சுந்தரம் என பெயர் வைத்தார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த கேள்வி பாருங்க. தமிழனை விட்டு தமிழினை காணும் முயற்சி வீண் 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 என்று மும்முறை அழுத்தி கூறியவர் யார்? மும்முறை அழுத்தி கூறியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். நடமாடும் பல்கலைக்கழகம் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? நடமாடும் பல்கலைக்கழகம் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். மூவே சாமிநாதர் என்பவர் புலமை பெருங்கடல், தமிழ் தாத்தா, மகா மகோபாத்தியாயா, தக்ஷணாத்திய கலாநிதி போன்ற சிறப்பு பட்டங்களை பெற்றவர். நடமாடும் பல்கலைக்கழகம் என்ற சிறப்பு பட்டம் பெற்றவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அடுத்த கேள்வி பாருங்க. தேப்போமி என்பதன் விரிவாக்கம் என்ன? இவர்களுடைய ஊரின் பெயர் தென்பட்டினம். அப்ப தென்பட்டினம் என்று ஒரு இடத்துல தான் இருக்கு. அப்ப இதுதான் சரியான விடை. இருந்தாலும் முழுசா பாருங்க. அவருடைய தந்தையார் பெயர் பொன்னுசாமி. தென்பட்டினம் பொன்னுசாமி கிராமணியார் மகனார் மீனாட்சி சுந்தரம் என்பதுதான் சரியான விரிவாக்கம். இந்த கேள்வி நம்ம டிஎன்பிஎஸ்ல எதிர்பார்க்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க. ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. கீழ்கண்டவற்றில் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் புலமை பெற்ற மொழிகளில் பொருந்தாதது எது? அவருக்கு தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும், மலையாளம் தெரியும், ஹிந்தி தெரியும், ஆங்கிலம் தெரியும், பிரெஞ்சு மொழி தெரியும். இந்த அனைத்து மொழியுமே தெரியும். லத்தீன் மொழி தெரியாது. என்ன மொழி தெரியாது? லத்தீன் மொழி தான் தெரியாது. இப்ப சரியான விடை ஆப்ஷன் டி, லத்தீன். அடுத்த கேள்வி. குன்றக்குடி அடிகளார் அவர்களால் பன்மொழி புலவர் என அழைக்கப்பட்டவர் யார்? பன்மொழி புலவர் என அழைக்கப்பட்டதற்கான காரணம் தான் முன்னாடி இருக்கக்கூடிய
கேள்வியில நான் உங்களுக்கு விளக்கினேன். அவருக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, ஆங்கிலம், பிரெஞ்சு போன்ற பல மொழிகளில் அவர் வித்தகராக இருந்திருக்கிற காரணத்தால் தான் பன்மொழி புலவர் என்ற சிறப்பு பட்டம் அவருக்கு இருக்கிறது. இந்த பட்டத்தை வழங்கியவர் குன்றக்குடி அடிகளார். சரியான விடை தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அடுத்த கேள்வி பாருங்க. திருவாவடுதுறை ஆதீன தலைவரால் பல்கலை செல்வர் என அழைக்கப்பட்டவர் யார்? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். பல இடங்கள்ல மகாவித்துமான் மீனாட்சி சுந்தரனாரும் இருக்கும், தேப்போ மீனாட்சி சுந்தரனாரும் இருக்கும். அதனால மிக சரியான பதிலை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்த கேள்வி. தேப்போ மீனாட்சி சுந்தரனாருக்கு நடுவண் அரசு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்த ஆண்டு? பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்த ஆண்டு 1977, 1978 கலைமாமணி விருது வழங்கப்பட்டிருக்கும். அடுத்த கேள்வி. கீழ்கண்டவற்றில் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் எழுதாத நூல் எது? வள்ளுவரும் மகளிரும் எழுதிய நூல், வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் அவர் எழுதிய நூல், திருக்குறளும் திருவள்ளுவரும் இது உவே சாமிநாதர் அவர்கள் எழுதிய நூல். இப்ப இதுதான் வராது. மொழியியல் விளையாட்டுகளும் அவர் எழுதிய நூல் தான். இப்ப சரியான விடை ஆப்ஷன் சி. ஏனென்றால் அதுதான் தேப்போமி அவர்கள் எழுதாத நூல். அடுத்த கேள்வி. சிலப்பதிகாரத்தின் சீர்மையை எடுத்துக்காட்டும் சிறந்த ஆய்வு நூல் எது? காணல் வரி. மிக மிக முக்கியமான நூல். இதை டிஎன்பிஎஸ்ல பல முறை கேட்டிருக்கிறாங்க. அதனால கவனமா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சிறந்த ஆய்வு நூல் எதுனா காணல் வரி, சிலப்பதிகாரத்தை பற்றியது. எழுதியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அடுத்த கேள்வி பாருங்க. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஹரிஜன மக்களுக்கான இரவு பள்ளிக்கூடத்தை தொடங்கிய ஆண்டு? இரவு பள்ளிக்கூடத்தை தொடங்கிய ஆண்டு 1916. அடுத்த கேள்வி. தமிழ் மொழி உயர வேண்டுமானால் தமிழன் உயர வேண்டும் என கூறியவர் யார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கூற்று. தமிழ் மொழி உயர வேண்டுமானால் தமிழன் உயர வேண்டும் என கூறியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். உலக காப்பியங்களோடும் உலக நாடகங்களோடும் சிலப்பதிகாரத்தை ஒப்பிட்டு சிலப்பதிகாரத்தை நாடக காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் போற்றியவர் யார்? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம். அதனால அவரை போற்ற போறீங்க. அவரும் ஆப்ஷன்ல இருப்பார். அதனால கவனமாக நாம் கேள்விகளை நோக்க வேண்டும். அடுத்த கேள்வி. யுனெஸ்கோவின் கூரியர் என்ற இதழ்குழுவின் தலைவராக விளங்கிய பெருந்தமிழ்மணி யார்? பெருந்தமிழ்மணி என்ற பட்டமே யாருக்கு இருக்குன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களுக்கு இருக்கிறது. இப்ப பெருந்தமிழ்மணி யாருன்னே கேட்டுட்டாங்க. அவர் தேப்போமி தான். இப்ப யுனெஸ்கோவின் கூரியர் என்ற இதழின் குழுவின் தலைவராக இருந்தவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். பல்கலை செல்வர், பன்மொழி புலவர், நடமாடும் பல்கலைக்கழகம் போன்ற பல்வேறு பட்ட பெயர்களை பெற்ற பெருந்தமிழ்மணி தேப்போ மீனாட்சி சுந்தரனார். தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சென்னை மாநகராட்சி உறுப்பினரான ஆண்டு 1924. 1916 ஹரிஜன மக்களுக்கான இல்லம். 1924 சென்னை மாநகராட்சி உறுப்பினரான ஆண்டு. 1977 பத்மபூஷன் விருது. 1978 கலைமாமணி விருது. ஞாபகம் வச்சுங்க. தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அலுமினிய தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்ற ஆண்டு 1925. இந்த வருடங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. கவனமா ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றில் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் வகிக்காத பதவி எது? வகிக்காத பதவி எது? சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக பணியாற்றி இருக்கிறார். சரி. இதே போல நம்முடைய தமிழ் அறிஞர்களும் சான்றோர்கள்ல பிச்சமூர்த்தி அவர்களும் வழக்கறிஞராக பணிபுரிந்தவர் என்பதை ஞாபகம் வச்சுங்க. சிகாகோ அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றினார். சரி. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை பேராசிரியராக பணியாற்றினார். சரி. சென்னை மாநில கல்லூரியில் தான் இவர் தமிழ்துறை தலைவராக பணியாற்றவில்லை. இப்ப சரியான விடை ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்க. பொறுத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது கலை சொற்கள் என்ற தலைப்புக்கு நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. காரணம் என்னன்னா இந்த வார்த்தைகளை எல்லாம் உருவாக்கியவர், இந்த ஆங்கில வார்த்தைகளுக்கு இணையான தமிழ் வார்த்தைகளை உருவாக்கியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் தான். எனவே தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தலைப்பின் கீழ் இந்த கேள்வி இடம்பெற்றிருக்கிறது. இருப்பு நிலை கொள்கை இதற்கு இணையான ஆங்கில வார்த்தை என்னன்னா எக்ஸிஸ்டென்டியலிசம். நனவோடை. நனவோடை என்றால் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஸ்கியூஷனஸ். நாடக கீழறை பொருள் டிராமாட்டிக் அயானி ஆளுமை பர்சனாலிட்டி. இப்ப சரியான விடை 4, 3, 2, 1 என்பது சரியான விடை. மறுபடியும் சொல்றேன். இருப்பு நிலை கொள்கை எக்ஸ்டென்டியலிசம், நனவோடை ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஸ்கியூஷனஸ், நாடக கீழறை பொருள் டிராமாட்டிக் அயானி ஆளுமை பர்சனாலிட்டி. அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றில் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களோடு தொடர்பில்லாததை தேர்ந்தெடு. எத்துறையினராயினும் தமிழ் பற்று கொண்டு போற்றுவாராயின் தமிழ் உலக மொழியாகும் என்ற கூற்றுக்கு உரித்தானவர் யாருன்னா
தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான். பள்ளியில் வருகை பதிவேடு எடுக்கும் பொழுது மாணவர்களை உள்ளேன் ஐயா என தமிழில் கூறச் செய்தவர் யார் என்பதை நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கணும். சரிங்களா? அப்ப கண்டிப்பா இது தேப்போமி கிடையாது. அப்ப யாரு என்பதை நான் உங்களுக்கு முன்பே நடத்திட்டேன். அது யாரு என்பதை நீங்க கமெண்ட்ல கடைசியா சொல்லிட்டு போங்க. மொழியியல் துறையை மொழியியல் உயராய்வு மையமாக மாற்றியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அனைத்திந்திய பல்கலைக்கழக தமிழ் ஆசிரியர் மன்றத்தை தொடங்கியவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். பள்ளியில் வருகை பதிவேடு எடுக்கும் போது மாணவர்களை உள்ளேன் ஐயா என தமிழில் கூறச் செய்தவர் யார் என்பதை கடைசியா கமெண்ட்ல தெரிவிங்க. அடுத்த கேள்வி, தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களால் ஆங்கிலத்தில் எழுதப்படாத நூல் எது? A History of Tamil Language எழுதிய நூல் தான். A History of Tamil Literature எழுதிய நூல் தான். அத்வைதாயின் தமிழ் எழுதிய நூல் தான். A History of சிலப்பதிகாரம் தான் அவர் எழுதாத நூல். ஆப்ஷன் டி சரியான விடை. ஏனென்றால் அதுதான் அவர் எழுதாத நூல். அடுத்த கேள்வி, தேப்போ மீனாட்சி சுந்தரனாருக்கு கலைமாமணி விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1978. 1977 பத்மபூஷன், 1916 ஹரிஜன மக்களுக்கான இல்லம், 1924 சென்னை மாநகராட்சி உறுப்பினர், 1925 அலுமினிய தொழிற்சாலை சங்கத்தின் தலைவர். இந்த வருடங்களை எல்லாம் ஞாபகம் வச்சு. இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது தேப்போ மீனாட்சி சுந்தரனாரை பற்றிதானா அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஒரு சில கொஸ்டின்ல என்ன பண்றாங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனாரோடு மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனாரையும் சேர்த்து கேட்கறாங்க. அப்ப எந்தெந்த கேள்விக்கு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் கிடையாது என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் எந்தெந்த கேள்விக்கு சரியான விடையாக வருவார் என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப தேப்போ மீனாட்சி சுந்தரனாரை பற்றி மட்டும் தெரிந்து கொள்வது நமக்கு போதாது. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அவர்களை பற்றியும் டிஎன்பிசியில் கேட்ட வினாக்களை தெரிஞ்சுக்கிட்டாதான் ஆப்ஷன்ல 2 பெயர்களையும் கொடுத்தா நம்ம மிக தெளிவாக பதிலளிக்க முடியும். அப்ப புலமை கதிரவன் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்படுபவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் தான். பன்மொழி புலவர், பல்கலை செல்வர், நடமாடும் பல்கலைக்கழகம், பெருந்தமிழ்மணி, இந்த பட்டங்கள் தான் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். புலமை கதிரவன் என்று அழைக்கப்படுபவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். முதல் ஆப்ஷனே தேப்போமி தான் இருக்கு. இதை போற்ற போறீங்க, இது கிடையாது. புலமை கதிரவன் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம். சேக்கிழார் பிள்ளை தமிழ் என்ற நூலை படைத்தவர் யார்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். தேப்போமி கிடையாது. அடுத்த கேள்வி பாருங்க, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவலவ என சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் யார்? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். தேப்போமி கிடையாது. இந்த கேள்வி மட்டும் 6 முறை கேட்டிருக்கிறாங்க. எத்தனை முறை? 6 முறை. அடுத்த கேள்வி, வேதநாயகம் பிள்ளை யாரிடம் தமிழ் கற்றார்? பெரும்பாலான மிக முக்கிய தமிழறிஞர்களுக்கு ஆசிரியராக இருந்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் தான். இப்ப வேதநாயகம் பிள்ளையுடைய ஆசிரியரும் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தான். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார்? தன்னுடைய உடல்நிலை சரியில்லாத காலத்தில் மருந்து பொருட்களை விட தமிழ் இலக்கியங்களை படித்துக் கொண்டிருந்தவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். அவர்தான் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர். 5 முறை இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. சரியான விடை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். முன்பே சொன்ன மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அவருடைய முதன்மை மாணவர் தான் உவேசா அவர்கள் என்று அந்த கேள்வியை தான் கேட்டிருக்கிறாங்க. உவே சாமிநாதரின் ஆசிரியர் பெயர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். மிக வேகமாக செய்யுள் நூல் எழுதுவதிலும் வல்லவர் இவர். தமிழில் பல செய்யுள் நூல்களை எழுதியவர். இக்கூற்றுக்கு உரித்தானவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. தேப்போமின்னு போற்ற போறீங்க. இந்த 15 கேள்வி ரொம்ப முக்கியம். 40 கேள்வியில முதல் 25 தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பற்றியது. அடுத்த 15 கேள்வி மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் பற்றியது. இதை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு ஆப்ஷனை வச்சு குழப்பினாலும் சரியான விடையை கண்டுபிடிக்க முடியும். அடுத்த கேள்வி, மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு 1815. தேப்போமி பிறந்த ஆண்டு 1901. அடுத்தது, நோய்க்கு மருந்து டேஷ் என்பார் மீனாட்சி சுந்தரனார். இவர்கள் குறிப்பிடுகிற மீனாட்சி சுந்தரனார் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அல்ல, மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனாரை தான் குறிப்பிடுகிறார்கள். இப்ப நோய்க்கு மருந்து இலக்கியம் என்றவர் மீனாட்சி சுந்தரனார், அதாவது மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். நவீன கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? என ஒரே நாள்ல 300க்கும் மேற்பட்ட செயல்களை இவர் எழுதும் ஆற்றலை பெற்றவர். அதனாலதான் அவர் நவீன கம்பர் என்று அழைக்கப்படுகிறார். யாரு? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். பல கோயில்களுக்கு சென்று தல புராணங்கள் பாடுவதில் வல்லவராகவும் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் இருந்திருக்கிறார். அப்ப தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. தமிழ் இலக்கிய வரலாற்றில் தமிழறிஞர்கள் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனாரை எவ்வாறு போற்றுகின்றனர்? எவ்வாறு
போற்றுகின்றனர் என்றால் புலமை கதிரவன் என்று போற்றுகிறார்கள். ஒரே ஒரு நாளைக்கு 300க்கும் மேற்பட்ட செய்யுள்கள் எழுதும் ஆற்றல் படைத்ததால் நவீன கம்பர் பல்வேறு புலவர்களை உருவாக்கியதன் காரணமாக புலமை கதிரவன். மேலும் செய்யுள்களையும் உரைநடைகளையும் எழுதுவதில் வல்லவராகவும் இருப்பதால் இவர் புலமை கதிரவன் என்று அழைக்கப்படுகிறார் தமிழ் அறிஞர்களால். அடுத்த கேள்வி, மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம் என்ற பெயரில் நூலாக பதிப்பித்த அவருடைய மாணவர் யார்? அவருடைய முதன்மையான மாணவர் உ.வே.சா அவர்கள்தான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம் என்ற பெயரில் நூலாக பதிப்பித்திருக்கிறார். அடுத்த கேள்வி ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் பற்றிய தகவல்களில் தவறான ஒன்றினை தேர்ந்தெடு. மகாவித்துவான் பட்டத்தை வழங்கியவர் திருவாவடுதுறை ஆதீனம். சரியான கூற்று. நாளொன்றுக்கு 300 செய்யுள்களை இயற்றுவதில் வல்லவர். சரியான கூற்று. பாடிய பாக்களின் எண்ணிக்கை காரணமாக நவீன கம்பர் என்று அழைக்கப்படுகிறார். சரியான கூற்று. தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் என்பதுதான் தவறான கூற்று. அப்ப தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் என்பதை நீங்க பதில் சொல்லணும் கமெண்ட்ல. உங்களுக்கு 2 கேள்விகளை கேட்டிருக்கிறேன். அந்த 2 கேள்விகளுக்கும் சரியான விடையை கமெண்ட்ல பதிவிடுங்க. இந்த வகுப்பினுடைய கடைசி கேள்வி பாருங்க. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் எழுதிய நூல்களில் சிறப்பு மிக்க நூல் எது என்றால் யமக அந்தாதியும் அவருடைய நூல் தான், திருபு அந்தாதியும் அவருடைய நூல் தான், வெண்பா அந்தாதியும் அவருடைய நூல் தான். ஆனால் இந்த நூல்கள் எல்லாமே சிறப்பு பெற்ற நூல் இல்லை. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று சேக்கிழார் பெருமானை பாடினார் அல்லையா, அந்த பாடல் அந்த இலக்கியம் இடம்பெற்ற நூலான சேக்கிழார் பிள்ளை தமிழ்தான் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் எழுதிய நூல்களில் சிறப்புமிக்க நூல். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. எனவே மாணவர்களே, தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் வேறு, மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் வேறு. இந்த இருவர்களை பற்றிய தகவல்களை நீங்கள் ஒப்புமைப்படுத்தி எந்தெந்த கேள்விகளுக்கு யார் சரியான விடையாக வருவார் என தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நாம் பதிலளிக்கும் ஒவ்வொரு வினாவிற்கும் மிக சரியான விடையை நாம் தேர்ந்தெடுக்க முடியும். இந்த வகுப்புல உங்களுக்கு 40 டிஎன்பிசி வினாக்களை விளக்கி இருக்கிறேன். மேலும் 2 கேள்விகளை கேட்டிருக்கிறேன். இந்த வகுப்பை முடிச்சவங்க 2 கேள்விக்கும் பதில பதிவிட்டு போங்க. 40 வினாக்களும் முடிக்கப்பட்டது என பதிவிட்டு போங்க. அடுத்த ஒரு மிக மிக முக்கியமான வகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.